ஆலன் படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் அக்டோபர் 4 வரப்போகுது. விமலோட படவா படம் இந்த மாசமே ரிலீஸ் ஆக போகுது. அது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஸ்குட் கேம் 2க்கான ஒரு புது டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல டிசம்பர் 26 இது பிரீமியர் ஆகும். ராஜபுத்திரன் ஒரு புது மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. புஷ்பா பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2லயும் ஐட்டம் சாங் ஒன்னு இருக்கு. பார்ட் 1ல வந்த சாங்ல சமந்தா டான்ஸ் ஆடினாங்க. இந்த பார்ட் 2ல வரப்போற சாங்ல டான்ஸ் ஆட சொல்லி நிறைய ஆக்ட்ரஸ் கிட்ட டாக்ஸ் போச்சு. ஜான்வி கபூர், திஷா பட்டானி, திப்தி திம்ரின்னு இப்ப ஷர்தா கபூர் கிட்ட இந்த சாங்ல டான்ஸ் ஆட சொல்லி டாக்ஸ் போகுது. ஓகே பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூனியர் என்டிஆரோட என்டிஆர் 31 மூவில ருக்மிணி வசந்த் நடிக்க வைக்க இப்ப டாக்ஸ் போகுது. இதுவும் ஓகே ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேட்டையனோட சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க நேத்து நான் சொல்லிருப்பேன். அதை இப்ப அபிஷியலா சொல்லிட்டாங்க. அக்டோபர் 10 படம் ரிலீஸ் ஆகும். தளபதி 69 மூவில பாபி டியால் நடிக்க போறதா அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் ஏற்கனவே வந்துச்சு நான் சொல்லிருப்பேன். இப்ப இவர் தான் கன்ஃபார்ம் ஆனது. சோ இவர் தான் வில்லன். அண்ட் இன்னைக்கு மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 3 நாளைக்கு தளபதி 29ஓட ஸ்டார் காஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. தி கோட் படம் அக்டோபர் 3 ஓடிடில வரப்போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இது பிரீமியர் ஆகும். கங்குவா ட்ரெய்லர் தீபாவளிக்கு வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். சூர்யா 45 அண்ட் வாடிவாசல் இதுல எதுக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லிருக்கேன். சூர்யா 45க்கு இப்ப ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டோம். நவம்பர் இல்ல டிசம்பர்ல, அதுக்கப்புறம் ஜனவரி இல்ல பிப்ரவரியில வாடிவாசலுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். 2 ஷூட்டிங்கே பேரலா போகும். மாரிசன் படம் என்னாச்சு, எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காரு. படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் காணோம். எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற அப்டேட்டும் இல்ல. நான் வந்தா சொல்றேன். அஜித் ரெட்டைட் ஆக போறாரா இல்ல இது சின்ன பிரேக்கானு கேட்டிருக்காரு. ரெட்டைட்லாம் ஆக போறது இல்ல, ஒரு சின்ன பிரேக் தான் இப்ப எடுக்க போறாரு. சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக காஞ்சனா 4 அப்டேட் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டுது. நான் அப்டேட் வச்சுக்கிட்டு வேணும்னு சொல்லாம இல்ல, அப்டேட் வந்தா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிருவேன். தமிழ் மூவிஸ்ல ஹிந்தி கன்னட ஆக்டர்லாம் நடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தமிழ் தெரியலனா அவங்களோட சொந்த லாங்குவேஜ்ல நடிப்பாங்களான்னு கேட்டிருக்காரு. அப்படி நான் பார்த்தது இல்ல, தமிழ்ல தான் நடிப்பாங்க. என்ன டைலாக்கோ அதை மட்டும் புரிய வச்சு பேச வைப்பாங்க. STR 48 மூவி தானே தக் லைஃப்னு கேட்டிருக்காரு. அப்படிதான் மாத்த போறதா நியூஸ் வந்துச்சு. STR 48க்கு தக் லைஃபும் STR 48 எப்ப இருக்கிற படம் STR 50க்கு மாத்த போறதா. ஆனா அதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. தேவரா லியோ படத்தோட வசூலை தாண்டுமா? தேவரா ஃபைனலா எவ்வளவு வசூல் பண்ணும்? 1000 கோடி பண்ணுமான்னு கேக்குறீங்க. வசூல் எப்படி போனா பண்ணிட்டோம். லியோவையும் இந்த படம் பீட் பண்ணும். காந்தாரா 2 1000 கோடி வருமானு கேட்டிருக்காரு. அது வருமானம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா 1000 கோடி வருங்கிற மாதிரி தான் அவங்க பில்டப் பண்றாங்க. விக்ரமுக்கு தான் இப்ப பெஸ்ட் ஆக்டர் அவார்டு சைமால கொடுத்தாங்க. மல்டி ஸ்டாரர் மூவில எப்படி சூஸ் பண்ணுவாங்க? சோலோ மூவிஸோட ஆக்டருக்கு ஏன் கொடுக்கல? அண்ட் இந்த அவார்டை வாங்க யார் அவைலபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல விக்ரம் பத்தி, அதை நான் குறை சொல்ல மாட்டேன். விக்ரம் ஒரு பெஸ்ட் ஆக்டர், அவரு கொடுத்தது தப்பு இல்ல. ரெண்டாவது கேள்வி இருக்குல்ல, அவைலபிளா இருக்கிறவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்களாங்கிறது நான் அது ஒன் டைம் பாத்திருக்கேன். ஒரு சம்பவம் ஒன்னு சொல்றேன். இப்போ நடந்த விஷயம் இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி விஜயோட ஒரு படத்துக்கு பெஸ்ட் ஆக்டரா விஜய் செலக்ட் ஆனாரு. செலக்ட் ஆயிட்டாரு ஓகே, ஆனா அந்த அவார்டு அவருக்கு கொடுக்கறதுக்கு அவரை கான்டாக்ட் பண்ணி வர சொல்லணும்ல. ஆனா அவரை இவங்களால கான்டாக்டே பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிவி பிரகாஷை கான்டாக்ட் பண்ணி நீங்க விஜய்க்கு க்ளோஸ் தானே, நீங்க இதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இதை பத்தில நான் பேசக்கூடாது, நீங்க ஒரு மேனேஜரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு அந்த பக்கம் திருப்பி விட்டாரு. கடைசி வரைக்கும் அவங்களால விஜய் ரீச் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் அந்த அவார்டை தனுஷ்க்கு கொடுத்தாங்க. ஆனா இந்த விஷயம் தான் ஜிவி பிரகாஷுக்கு தெரியுமே. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த அவார்டு விஜய்க்கு போக வேண்டிய அவார்டுன்னு அவர் சொல்லிட்டாரு. இடையில தனுஷ்க்கும் ஜிவி பிரகாஷுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பேசாம இருந்தாங்கல்ல, அதுக்கு ரீசன் இதான். சோ இப்படி ஒரு சம்பவம் எனக்கு தெரியும். அவார்டு மாறி போனது. தனுஷ் பெஸ்ட் ஆக்டர், நான் அவரை குறை சொல்லல. ஆனா அவைலபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி அந்த அவார்டை அவங்க கொஞ்சம் மாத்திட்டாங்க. அதுக்கு சொல்ல வரேன். அது என்ன அவார்டு என்னன்னு கேட்காதீங்க, நான் சொல்லல. மையழகன் படத்தை ட்ரிம் பண்ணாங்களா? தியேட்டர்ல இப்ப எந்த வெர்ஷன் போகும்னு கேட்டிருக்காரு. 18 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்காங்க. ட்ரிம் பண்ண வெர்ஷன் தான் இப்ப தியேட்டர்ல போகும். வாவாத்தியார் மூவிக்கு நான் அப்டேட் கேட்டிருக்காரு. நிறைய முறை நான் சொல்லிட்டேன், அப்டேட் ஒன்னும் வரல, நான் வந்தா சொல்றேன். எந்த கமெண்ட் எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் 200 கோடி வந்த படம் எதுன்னு கேட்டிருக்காரு. தசாவதார மூவி தான். எந்த கமெண்ட்டும் எனக்கு புரியவே இல்ல. இதை படிக்கும் போது எனக்கு என்ன கனவே ஆகுதுன்னா, ஏன் சவுத் இந்தியன் மூவிஸ் ஃபேமஸ் ஆகலன்னு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதர் கண்ட்ரீஸ்ல இந்தியாவை தாண்டி வெளியில போயிட்டாலே நிறைய கண்ட்ரீஸ்க்கு இந்தியன் மூவிஸ்னு சொன்னா ஹிந்தி மூவிஸ் தான் அவங்க கண்ணில் படுது. ஏன்னா இந்தியாவில அதிக பாப்புலேஷன் ஹிந்தி பேசுறவங்க. அதையும் தாண்டி சவுத் இந்தியன் மூவிஸ் ஃபேமஸ் ஆனா அது ஹிந்தி டபுள போய் தான் ஃபேமஸ் ஆகுது. இது கண்டிப்பா ஃபியூச்சர்ல மாறும். கோட்டுக்கு தமன் தான் பிஜிஎம்னு சொன்னீங்க, அது என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்துச்சு. ஏன்னா தமனும் இவனும் சேர்ந்ததால தான் இந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸ் பெரிய விலைக்கு போச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு. லியோவை விட இதோட ஆடியோ ரைட்ஸ் அதிகம். இதுக்கு ரீசனா இதான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் இவனை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ரங்கோலி 2 அப்டேட் அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடியா கேட்டிருக்காரு. சேனல் பேர் தான் இன்ஸ்டா ஐடி. ரங்கோலி 2 அப்டேட் ஏற்கனவே சொன்னா இப்போதைக்கு இல்லன்னு, நான் வந்தா சொல்றேன். SJ சூர்யா லைனப்ப கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கமெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், லிஸ்ட் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க.
இவர் என்ன ஃபேன்ஸ் கிட்ட அடி வாங்கி தான் வைப்பாரு போல. தமிழ்ல யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம், விஜய்க்கு அஜித்துக்கானு அதை ஆடியன்ஸே சொல்லுங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடசில கொடுக்குறேன்.